10 நாளுக்கு ஒரு முறை நான்வெஜ் எடுத்துட்டு திடீர்னு 2 நாள் தொடர்ந்து நான்வெஜ் எடுத்தா அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போகும். எது நமக்கு சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குதோ, தலையில தண்ணி ஊத்தா தொந்தரவு கொடுக்குதோ, அதனை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இதுதான் சரியான வைத்திய முறை. ஏதாவது சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குறா, அந்த தொந்தரவுல இருந்து அந்த உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குறா, அவருடைய என்சைம் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும். பொரிச்சதை வறுத்ததை சாப்பிட்றது நிறுத்துறது சரியில்லை, அதுக்கு மாறா அந்த மாதிரியான உணவுகளை தவிர்ப்பது சரியில்லை. நாம அந்த பொருளை நாம சாப்பிடணும், அதே சமயம் தொந்தரவு கொடுக்கூடாது. அரூப அறிவியல் பயோக்கு மருத்துவ நிபுணர் பரசு பேசுகிறேன். பழக்கம் இரண்டாவது இயற்கை. ஹேபிச்சுவல்னஸ் இஸ் எ செகண்ட் நேச்சர். நான் மெட்டீரியல் சயின்ஸ் சொல்லு. ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 5 வருஷமா அவர் சாப்பிட்ற சாதம் என்பது பொன்னி அரிசி சாதமாவே சாப்பிட்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பொன்னி அரிசி சாதத்தையே சாப்பிட்றாரு, மற்றதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஒரு மோட்டார் ரகமான அரிசிலாம் அவர் அதிகமா எடுக்கிறது கிடையாது. இப்படியே சாப்பிட்டு பழகிறாரு அப்படின்னா அவருடைய ஜீரண உறுப்புகள், ஜீரண திறன் மாடிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது தகவமைப்பு கொள்ளுதல், அதுக்கு ஏற்ற வகையில ஜீரண உறுப்புகளும் ஜீரண தன்மைகளும் மாற்றம் அடை அப்படின்னு சொல்றோம். ஆகவே தொடர்ந்து அது மாதிரி சாப்பிட்டுட்டு நாம திடீர்னு ஒரு மோட்டார் ரகமான அரிசி, இப்ப கேரளாவில் உள்ளவங்க பெரிய பெரிய கொட்டை கொட்டை அரிசி சாப்பிடுவாங்க. அது மாதிரியான உணவுகள் எடுத்தா ஜீரணமாகாது, அப்படியே மந்தத்தன்மையை ஏற்படும். சில முஸ்லிம் நண்பர்கள் நாள் முழுவதுமே நான்வெஜ் சாப்பிட்ற வழக்கம் உண்டு. நிறைய வாரத்துல 4 நாள் 3 நாள்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் 10 நாளுக்கு ஒரு முறை நான்வெஜ் எடுத்துட்டு திடீர்னு 2 நாள் தொடர்ந்து நான்வெஜ் எடுத்தா அவங்க உடல்நிலை சரியில்லாம போகும். அந்த முஸ்லிம் நண்பரை பொறுத்தவரையில் தொடர்ந்து 4 நாள் 5 நாள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு வாரம் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா அவருடைய உடல்நிலையில் சில மாற்றங்களை ஏற்படும். இதுக்கு என்ன அடிப்படையான அறிவியல் என்ன அப்படின்னு சொன்னா, மாற்றம் அடைவது, தகவ அமைப்பு கொள்ளுது. அதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோமோ அது எல்லாமே தகவ அமைப்பு கொள்ளுது. இப்ப அவரு முஸ்லீம் நண்பர் ஒரே நாள்ல 1/2 கிலோ கறியை சாப்பிட்டு ஒரேடியா சாப்பிட்டா கூட அவருக்கு தொல்லை பண்ணாது. ஆனா சாதாரணமா ஒரு வாரம் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு நபரு திடீர்னு ஒரு 100 கிராம் மேல கறி எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் அது இதுன்னு வர ஆரம்பிச்சோம். அதுக்கேற்ற வகையில் அவர் ஜீரணத்தன்மைகள் மாறுபடுது. இதற்கு ஜீரணத்தன்மைகள் மாறுபடும். ஒரு சிலர் எப்படிப்பட்ட உணவுகள் எடுக்கிறார்களோ, எந்தெந்த பகுதிகளில் விளையக்கூடிய உணவுகளை எடுக்கிறார்களோ அதுக்கேற்ற வகையில் அவருடைய ஜீரணத்தன்மை என்பது மாறி. ஆகவே ஜீரணத்தன்மைகள் என்பது வேறுபடுகின்ற காரணத்தினால நோய் உபாதைகளை ஏற்படுத்தும். இதுல இருந்து தான் நமக்கு பல நோய்கள் என்பது வருது. இப்போ ஒருத்தர் சைனஸ் கம்ப்ளைண்ட் வருது, நான் தயிர் சாப்பிட்டா எனக்கு தும்பல் வந்துடுது, நீர் காய்கறிகள் சாப்பிட்டா எனக்கு தொந்தரவு கொடுக்குது, எனக்கு அதை சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குது, இதை சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குது, வெயில்ல போனா எனக்கு தொந்தரவு கொடுக்குது, தலையில தண்ணி ஊத்துனா எனக்கு சளி பிடிக்குது. சில பெண்கள் என்ன சொல்லுவாங்க, தலையில தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு உடனே தோட்டலன்னா தலைவலி போகுது. இததான் நம்ம என்ன பண்றோம், தகவ அமைப்பு கொள்ளுதல், மாடிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். உணவு முறை பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாம இயற்கை சூழலும் அப்படிதான். சில காலங்கள்ல வெயில் அதிகமா இருக்கும், சில காலங்கள்ல மழை அதிகமா இருக்கும், சில காலங்கள்ல பனி அதிகமா இருக்கும். பனிக்கும் மழைக்கும் அதுக்கேற்றவர்களே இந்த உடலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் இந்த உடல் மெயின்டைன் ஆக வேண்டும். ஹோமியோ தெர்மிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை தானே இந்த உடலான சரி செய்யும். இது எப்ப சரியா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலங்கள், ஜீரண உறுப்புகள் எப்ப சரியாக இருக்கிறதோ அது வரையில் இதெல்லாம் சரியா இருக்கு. இப்ப ஜீரண மண்டலங்கள், ஜீரண சுரப்பிகள் அது சரியாக இல்லை அப்படின்னா அடிப்படையான விஷயம் ஹார்மோன்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகள். சுரப்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்ல பிட்யூட்டரி, தைராய்டு, தைமஸ், அட்ரினல், இது மாதிரியான நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றம், அதனில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் ஜீரண சுரப்பிகள் மாற்றம் ஏற்படுகிறது. அதனால குடல்களில் உள்ள என்சைம்ஸ் அதுக்கேற்ற வகையில சுரப்பு மண்டலங்கள் மாறுபடும். இப்ப டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீர் காய்கறிகள் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல, தக்காளி சாப்பிட்டா ஒத்துக்கல, கேரட் சாப்பிட்டா ஒத்துக்கல, பீட்ரூட் சாப்பிட்டா ஒத்துக்கல, முள்ளங்கி சாப்பிட்டா ஒத்துக்கல அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. இது ஒத்துக்காத உணவுகள் எடுத்துட்டு மீதம் உள்ளதை எடுங்க அப்படின்னு. இது தவறான அணுகுமுறை. எது நமக்கு சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குதோ, தலையில தண்ணி ஊத்தா தொந்தரவு கொடுக்குதோ அதனை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இதுதான் சரியான வைத்திய முறை. நம்மளுடைய பயோக்கு மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம நான் மெட்டீரியல் சயின்ஸோடைய அடிப்படை கோட்பாடுகளை ஃபாலோ பண்றதுனால தலையில தண்ணி ஊத்தா தலைவலி போச்சு, ஏதாவது சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குது, தயிர் சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குது, ஏசில இருந்தா தொந்தரவு கொடுக்குது, ஏசில இருந்தா தொந்தரவு கொடுக்க கூடாது, அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். ஏதாவது சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குற அந்த தொந்தரவுல இருந்து அந்த உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்குற அவருடைய என்சைம் சிஸ்டத்தை நம்ம மாத்தணும். இதுதானே தவிர உடனே அந்த பொருளை இந்த பொருளை இப்படியே ஒரு பொருளா நம்ம ஒதுக்கி 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 வச்சுட்டே போனோம் அப்படின்னா எத்தனை பொருளை ஒதுக்க முடியும்? அதோட நம்மளை அறியாமலே சில பொருட்கள் உணவோட கலந்து வந்துடும். இப்ப கொழுப்பு ஜீரணமாகல, ஆயிலி ஃபுட், பொரிச்சது வறுத்து சாப்பிட்டா தொந்தரவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு. பொரிச்சது வறுத்து சாப்பிட்டா
தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபேட்ஸ் வந்து ஆயிலி ஃபுட்டு, அதுல இருக்கிற கொழுப்பான ஆகாரங்கள் ஜீரணமாகல, கொழுப்பே நமக்கு சரியான ஜீரணமாகல. ஆகவே கொழுப்பு ஜீரணமாகாம நமக்கு ஒரு உபாதைகளாக மாறுது, அதுவே நமக்கு கேடான ஒரு பொருளாக மாறுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொரிச்சதை வறுத்ததை சாப்பிட்றது நிறுத்துறது சரியில்லை, அதுக்கு மாறா அந்த மாதிரியான உணவுகளை தவிர்ப்பது சரியில்லை. நாம அந்த பொருளை நாம சாப்பிடணும், அதே சமயத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஆகவே அதை மீண்டும் நம் உடலானது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சரியான முறையில் ஜீரணத்தன்மைக்கு உட்படுத்த வேண்டும். இதுதான் சரியான வழியை தவிர அந்த பொருளை நாம ஒதுக்குவது என்பது சரியில்லாத அணுகுமுறை. நான் மெட்டீரியல் சயின்ஸ் அரூப அறிவியல் கோட்பாடுகள் அடிப்படையில் நாம அலசுற விஷயம். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு பொருள் பழக்கம் வந்து இரண்டாவது இயற்கை. நம்ம எது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்கிறோமோ அதுக்கேற்ற வகையில் நம்ம ஜீரணத்தன்மைகள் ஜீரண உறுப்புகள் மாறுபடுகிறது, மாடிஃபை ஆயிடுது, தகவமைப்பு கொள்ளுகிறது, மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்றோம். இந்த அடிப்படையில எந்த பொருள் சாப்பிட்டாலும் நம்மளுடைய வட்டார பகுதியில் இருக்க பொருட்களும் படைக்கப்பட்டது அனைத்துமே மனிதன் வாழ்வதற்கு தேவையான உகந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவளை ஒதுக்கிவிட்டு நாம் ஒரு தனி டிராக்ல வாழ்க்கையை நடத்தி செல்வது சரியில்லாத போக்கு அப்படின்றத கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். அன்பு வணக்கம்.